Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 7 Exercise 7.2 in the video பார்க்கலாம். Find the slope of the tangent to the curves at the respective given points அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Slope கண்டுபிடிக்கணுமா? Slope of the tangent ஓட slope கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? At the respective given points அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். நார்மலாக ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? Slope m is equal to dy by dx. இப்போ at given point அப்போ x equal to 1 இதை differentiate பண்ணிட்டு y வந்து in terms of x differentiate பண்ணிட்டு அதில் x ஓட value 1 substitute பண்ணி answer என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான sum. Differentiation மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். First one பாருங்க, y is equal to x power 4 plus 2 into x square minus x at x equal to 1. இப்போ first given எழுதுங்க, y is equal to x power 4 plus 2 into x square minus x. இப்போ ஒரு வாட்டி y differentiate பண்ணா போதும். dy by dx. இப்போ x பவர்ல 4. x power n into அப்போ 4 into x power 4 minus 1 plus 2 into x square 2 into x power 2 minus 1 minus x இருக்கு, x differentiate பண்ணா 1. Next line எப்படி மாறும்? 4 into x power 3 plus 2 2s are 4 into x minus 1. இது dy by dx. இப்போ at the given point ன்னு கொடுத்துருந்தாங்களா? At the given point னா என்ன? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது at the given point. So slope of the tangent at x equal to 1 is அப்போ dy by dx when x is equal to 1 கண்டுபிடிக்க போறோம். x இருக்க இடத்துலலாம் 1. 4 into 1 cube plus 4 into 1 minus 1. 4 into 1 cube. 1 cube na 1, 4 ones are 4 plus 4 ones are 4 minus 1. 8 minus 1 7. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்லோப். ரொம்ப ஈஸியான சம். டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, x ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்றீங்க, ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Second question, x is equal to a cos cube t, y is equal to b sin cube t at t is equal to pi by 2. Next question பாருங்க, x is equal to a cos cube t, y is equal to b sin cube t at t is equal to pi by 2. இப்போ t ஓட வேல்யூ pi by 2 ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given x என்ன y என்னன்னு எழுதிக்கலாம். a cos cube t, y வந்து b sin cube t. எப்பவும் போல என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx கண்டுபிடிக்கணும் இல்லையா? dy by dx. ஆனா இங்க y இங்க வந்து xம் yம் தனித்தனியா இருக்கு and in terms of t இருக்கு. ஸோ நான் இதை எப்படி எழுதுவேன்னா dy by dt divided by dx by dt. இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ y வச்சுட்டு பார்க்கலாம். dy by dt is equal to b sin cube t இல்லையா? b sin cube t. அப்போ 3 வந்து முன்னாடி வரணும். 3 into b sin square t. இப்போ சைனை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. இது dy by dt. இதே மாதிரி dx by dt. a cos cube t. அப்போ 3 முன்னாடி கொண்டு வந்துடலாம். 3 into a cos cube வந்து ஸ்கொயர் ஆகிடும். இப்போ மறுபடியும் cos நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டீயாக மாறிடும். இப்போ இந்த மைனஸை நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். இப்போ மைனஸ் 3 into a cos ஸ்கொயர் t into sin t. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஃபைனலாக இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ dy by dx is equal to dy by t divided by dx by t. நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ எழுதியிருக்கேன். 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். ஒரு cos tயும் மேலே ஒரு cos tயும் கேன்சல், ஒரு sin tயும் மேலே ஒரு sin tயும் கேன்சல். அப்போது பேலன்ஸ் மைனஸ் இருக்கு. b by a, bயும் ஏவும் இருக்கு. ஒரு சைனு மேலே இருக்கு, ஒரு cos கீழே இருக்கு. அப்போ sin t by cos t ன்னு மாறுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் sin by cos என்றது tan.
இப்போ மைனஸ் பி பை ஏ tan t. இதுதான் dy by dx, அதாவது நம்ம ஸ்லோப். இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் t is equal to pi by 2 அது எழுதணுமா? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் at t is equal to pi by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dy by dx இருக்கு. at t is equal to pi by 2. pi by 2னா 90 டிகிரி. இப்போ மைனஸ் b by a tan pi by 2. tan pi by 2னா 90 டிகிரி. 90 டிகிரி undefined இல்லைங்களா? மைனஸ் b by a into undefined. undefined into anything same undefined தான். இப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்ன? undefined முடிச்சுட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y is equal to x square minus 5x plus 4 at which the tangent is parallel to the line 3x plus y is equal to 7. நம்ம எல்லாருக்கும் தெரியும் parallelனா ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு தான் செய்ய போகிறோம். சரிங்களா? ஒரு கர்வ்ல இருக்க பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் வருது. அந்த டேஞ்சன்ட்டும் இந்த லைனும் பேரலலாக இருக்கா? இவ்வளோதான் விஷயம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கர்வ் y is equal to x square minus 5x plus 4. இது வந்து கர்வ். நீங்கள் வேணால் மென்ஷன் பண்ணலாம். இது கர்வ். அடுத்தது லைனும் கொடுத்துருக்காங்க. லைன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus y is equal to 7. அப்போ இது ரெண்டும் பேரலல்னா ஸ்லோப் ஈக்குவல். அப்போ தனித்தனியாக ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு நான் கர்வோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறேன். கர்வோட ஸ்லோப் எடுத்துக்கலாம். இப்போ dy by dx அதான ஸ்லோப்பு. m is equal to dy by dx. இப்போ y in terms of x. x ஸ்கொயர்னா 2 into x. மைனஸ் 5 into xனா மைனஸ் 5 ப்ளஸ் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 2x minus 5. இது slope of curve. அடுத்து slope of line. line ஓட slope நார்மலா எப்படி கண்டுபிடிப்போம்? m is equal to minus coefficient of x divided by coefficient of y. இப்போ line என்னது? 3x plus y is equal to 7. அப்போ m minus coefficient of x. x ஓட coefficient 3. coefficient of y. y ஓட coefficient 1. அப்போ ஆன்சர் மைனஸ் 3. கிவன்ல என்ன கொடுத்துட்டா? the tangent of the curve and the line are parallel அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இதோட கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 and 2 ஆர் ஈக்குவல். கரெக்டா? இது வந்து m1ன்னு எடுத்துக்கலாம். இதை m2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எழுதுவோம்? ஃப்ரம் 1 and 2 m1 is equal to m2. 2x minus 5 is equal to minus 3. இப்போ minus 5 செட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 2x is equal to minus 3. இங்கே மைனஸ் இருக்குது. சரிங்களா? என்ன கட் பண்ணிட்டு எழுதுவா? minus 3 minus 5 செட் பண்ணால் ப்ளஸ் 5. minus 3 plus 5. அப்போ 2x is equal to 5ல 3 minus பண்ணால் 2. x equal to 2 by 2. x equal to 1. x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? இப்போ 1. இப்போ y ஓட வேல்யூ தெரியணும்ல. ஏன்னா நமக்கு பாயிண்ட் வேணும். பாயிண்ட்னா x, y. இப்போ x ஓட வேல்யூவை நான் கர்வ்ல சப்ஸ்டியூட் பண்ணனா y ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். x equal to 1 in y is equal to x square minus 5x plus 4. So y is equal to 1 square minus 5 into x இருக்கிற இடத்துல 1 plus 4. 1 square 1 minus 5 1s are 5 plus 4. 1 minus 5 minus 4 plus 4 which is equal to 0. Therefore, the point is x ஓட value 1, y ஓட value 0. இது y equal to எடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற எல்லா சம்ஸோட வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.